நகர் கிராமத்தில் கூடியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் உங்கள் தொகுதிக்கு, உங்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்வது என்பதையெல்லாம் புத்தகமாக போட்டு அது உங்கள் அனைவரும் வீட்டுக்கும் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மைய அரசு கொடுத்த நிதி எவ்வளவு, அது எந்தெந்த ஊருக்கு என்னென்ன திட்டங்களுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கு. இப்போ அது இல்லாம சில சொந்த நிதியிலிருந்து 2 வாக்குறுதிகளை கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே என்று கொடுத்த வாக்குறுதி தான். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில நிறைய ஏழை எளிய மாணவர்கள் +2 முடித்துவிட்டு மேல் படிப்பு படிக்க முடியாமல் இருந்த அவர்களில் 1200 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அல்லது பட்ட படிப்பு கொடுத்திருக்கிறேன். அதாவது இன்ஜினியரிங்கு, சட்டம், அதே போல MBA, விவசாய கல்லூரி பட்ட படிப்பு எல்லாம் கொடுத்திருக்கோம். அந்த 1200 குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு பட்டதாரியை கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக பெருமையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி 1200 சொன்னா உங்களுக்கு சரியா புரியாது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, அந்த 1200 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கான செலவு 118 கோடி. அப்படின்னா என்ன படிப்பா இருக்கும் பார்த்துங்க நீங்க. அது சொந்த செலவுல பண்ணது. இப்ப மீண்டும் ஒரு வாக்குறுதி தருகிறேன். அதாவது இதே பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து 1500 ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர் மருத்துவம் தரப்படும். உயர் மருத்துவம் என்றால் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, கிட்னி ஆபரேஷன், மூட்டு, இடுப்பு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏழை மக்களால் அதை தீர்த்து கொள்ள முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் 3 லட்சம் 5 லட்சம் ஆகும். ஆக ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி அதை நான் ஏற்றுக்கொண்டு இது போல 1500 குடும்பங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் முறையில் அவங்களுடைய உயர் மருத்துவம் செய்து தரப்படும் என்ற 2 வாக்குறுதிகளை தருகிறேன். அது மட்டுமல்லாமல் மைய அரசு கொடுத்த, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த MP ஃபண்டு 17 கோடியில் யாரெல்லாம் கேட்டீர்களோ, பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சமூக கூடமாக இருக்கட்டும் அல்லது மேலில் நீர்த்தேக்க தொட்டி, அதே போல உங்களுடைய நியாய விலைக்கடை என்று பல வகையாக கேட்டீர்கள். அத்தனையும் செய்து கொடுக்கப்பட்டு முழுமையாக செலவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த புத்தகத்தில் கணக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இந்தியா ஜனநாயகம் ஆயிடுத்து, அது தொடர்ந்து நடக்கணும். அதனால குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அப்பா ஏற்கனவே மந்திரி, அப்புறம் அவங்க பிள்ளை இன்னொன்று, இந்த மாதிரிலாம் ஆதரிக்காதீங்க. அதனால் நீங்கள் குடும்ப ஆட்சி, ஜனநாயகம், குடும்ப ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அதனால் நாளைக்கு இல்லைன்னா எல்லாம் அடிமைகளாக நீ கருதப்படுவீர்கள். நீங்கள் அடிமைகளாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஜனநாயக நாட்டில் தனிப்பட்ட முறையில் தனிமிருந்து இருக்க போகிறீர்களா என்பது யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது. அந்த வகையில் மறவாமல் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய ஊரில் 2 கோரிக்கை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் அந்த உட்பாட்டில் உங்களுக்கு தடுப்பணை கேட்கிறீர்கள். அது வந்த பிற்பாடு ஆய்ந்து செய்யப்படும். அதே போல மாரியம்மன் கோயில் உங்களுக்கு மயான பாதை கேட்கிறீர்கள். அதுவும் வந்த பிறகு அது ஆய்ந்து அது என்ன பார்த்து உங்களுடைய ஊர் தலைவர் அதற்கு ஒரு கடிதம் கொடுத்தால் அதை செய்து தரப்படும் என்றதை சொல்லிக் கொள்கிறேன். மறவாதீர். தாமரை தாமரை தாமரை.